கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி விக்ரம் கமல் சார் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, சார் நான் உங்களை வந்துட்டு ஒருபடி மேலே, அதாவது இந்த நடிப்பு துறையில் வந்துட்டு நான் உங்களை விட ஒருபடி மேலே போயிட்டு இந்த மாதிரி உங்களை விட கொஞ்சம் அதிகமான பேர் வாங்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கமல் சார் வந்துட்டு கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு விக்ரமும் சார் எனக்கு வந்துட்டு என்னோட சாப்பாடு உயிர் இந்த மாதிரி தூக்கம் இப்படி எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த சினிமா மீடியா தான் சார், எனக்கு வந்துட்டு எப்போவுமே நான் வந்துட்டு சினிமா தான் பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு வந்துட்டு சினிமானா அவ்வளோ ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ நேசிச்சு அந்த சினிமாவை அவரோட பேஷனை இப்போ வந்துட்டு நான் விட்டுட்டு போகிறேன், வேறு ஏதாவது வேலைக்கே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு கேலி கிண்டல், அதாவது பயங்கரமாக வந்துட்டு நீ எல்லாம் ஒரு கரப்பமுச்சி, நீ ஒரு அவெண்டா இவெண்டா மிச்சர்றா அப்படின்னு சொல்ல அவருக்கு வந்துட்டு இனிமேல் இந்த பேரெல்லாம் வாங்கிட்டு நம்ம அந்த துறையில் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா ஒன்றும் முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால நம்ம வந்துட்டு இனிமேல் வேறு வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஸோ ஐ குவைட் மை பேஷன், அதாவது நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச இந்த துறையை விட்டுட்டு போகிறேன், நான் வேறு ஏதாவது செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதி பேர் வந்துட்டு உனக்கு இது தேவைதான்டா, நீ இந்த மாதிரி புள்ளிகங்களை சேர்ந்து இந்த மாதிரி பண்ணல, உனக்கு இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பாதி பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாவம் அந்த பையன் இந்த விக்ரம்னு மற்றவங்க கூட ஒப்பிடும்போது அவ்வளோ ஒரு விஷமான ஒரு ஆள்லாம் கிடையாது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா அவன் ஏதாவது பண்ணிக்க போகிறான் அப்படின்ட்டு விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க.